தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளத்தில் அமைந்துள்ள மதர் தெரேசா கல்லூரியில் நடைபெற்ற கேம்பஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று பணியிடம் பெற்ற மாணவர்களுக்கு பணியிடச் சான்றிதழ் மற்றும் மரம் வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளத்தில் அமைந்துள்ளது தனியார் பொறியியல் கல்லூரியான மதர் தெரேசா பொறியியல் கல்லூரி. இந்த கல்லூரியில் தமிழகம் மற்றும் இந்தியா வெளிநாட்டு நிறுவனங்கள் சார்பில் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு கேம்பஸ் தேர்வு நடைபெற்றது. இதில் பணியிடம் பெற்ற ஆண்டுகளுக்கு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களுக்கு தேர்வு பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் காலநிலை மாற்றத்திற்கு தேவையான மழை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மாணவர்கள் மரக்கன்று வளர்ப்பதற்காக மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி தாளாளர் கிரீட்டஸ் பாபு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார். அவருடைய ஜூனியர்ஸ்க்கும் நீங்க ஒரு மாடலாக இருந்து உயர்வான நிலைமைக்கு நீங்களும் போய் அவர்களை கொண்டு வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வெற்றி வாழ்க்கையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் நம்ம ஒரு நல்ல கைதட்டு தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்முடைய கல்லூரியை எடுத்துக்கிட்டா இட்ஸ் எ வெரி ஹார்ட் லைஃப். மாணவர்களுக்கும் ஹார்ட் தான், ஆசிரியர்களுக்கும் ஹார்ட் தான். சாயங்காலம் 4 மணிக்கு வகுப்புகள் முடிந்தா 4:15 ஸ்கில் ட்ரைனிங் ஆரம்பிக்குது. 6 மணி வரையிலும் அது நடைபெறும். 5:45 6 மணி வரை. அதற்கு பிறகு வீடு போய் சேர்ந்தாச்சுன்னா 8 மணிலேருந்து 10 மணி வரையிலும் ஆன்லைன்ல திகைய ஸ்கில் ட்ரைனிங் நடக்குது. இந்த பிள்ளைகள் எவ்வளவு தூரம் நம்மளை சமைச்சிருப்பாங்களோ தெரியல. இப்படி போட்டு தலையை உடைக்கிறாங்களேன்னு சொல்லி பெற்றோர்கள் நினைச்சிருப்பாங்க, இவங்களுக்கு இன்னும் வேலை இல்லையா, ஒரு நேரம் சும்மா விடுறதில்லை, லீவு நாட்கள்லேயே நடத்துறாங்க. நீங்க அப்படி நினைக்கிற பொழுது ஒன்று நினைக்கணும், இவர்களுக்காக இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு தூரம் தியாகம் பண்ணியிருப்பாங்க. அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த ஒரு வித்தியாசமான ஒரு கல்வியை கொடுத்து உயர்வான ஒரு பதவியை ஒவ்வொரு பிள்ளையும் கொண்டு போய் உட்கார வைக்க முடிகிறது. அந்த பெருமையை செய்த, அந்த காரியத்தை செய்த பெருமைக்குரிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், HOD, பிரின்சிபல், ஒவ்வொரு முக்கியமாக பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஒவ்வொருவருக்கும் உண்மையிலேயே நன்றியுடையவர்களாக இருக்கணும். இன்னும் ஸ்ட்ராங்காக கைதெடுத்துருக்கீங்க. அவங்களால I am very proud of my staff and my students. ஒவ்வொருவரை பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். வாழ்க்கையில் இன்னும் உயர்ந்த உயர்வுக்கு நீங்கள் வர வேண்டும், ஒவ்வொருத்தரும் வர வேண்டும் என்கிற வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இன்னும் இதுக்கு மேலே என்ன இருக்கு, இப்போதான் ஒரு வேலை கிடைச்சிட்டுல, இதோட போய் உட்காந்துட வேண்டியதுதான். கொஞ்சம் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பார்த்து குடும்பம் நடத்திட வேண்டியது. எனக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு இப்போ 52 53 வயசு. BA படிச்சுட்டு தான் வந்து ஜாயின் பண்ணான். இன்றைக்கு அவன் அட்டெண்ட் பண்ணான். அதுக்கு பிறகு உள்ள முயற்சி ஒன்றே இல்லை. நம்ம நாட்டில் ஒரு சாபக்கேடு என்னன்னா, ஒரு SSLCயோ அல்லது ஒரு BAயோ படித்து முடிச்சுட்டு போய் சேர்ந்த உடனே அல்லது ஒரு BE படித்து முடித்த உடனே அப்படியே அதோட நம்ம படிப்பு முடிஞ்சது, வேலை உயர்வு எல்லாமே அதோட முடிஞ்சு போச்சு. அதே நேரம் நீங்க வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கிட்டா, முதல்ல அவன் தொடக்கத்தில் ஒரு டிரைவராக இருப்பான், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டாக்டருக்காக படிப்பான், கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ஜினியரிங்காக படிப்பான். அந்த வாழ்க்கை எப்பவுமே அசெண்டிங், உயர்வாக போயிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக்கா அப்படியே நம்முடைய ஒரு வேலை கிடைச்சிட்டு அதோட சொல்லி முடிஞ்சது ஒரு நாள் நீங்க நினைக்காதீங்க.
இன்னும் அதிகமான எஃபர்ட் போடணும். அது ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு தொழிலாளத்தில் போய் சேர்றீங்க போது அங்கே வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அந்த நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியில் இந்த செயின்ட் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரியில் வந்திருக்கக்கூடிய மாணவனுடைய செயல்பாடு, வேலை செய்யக்கூடிய திறமை மற்றவர்களை விட அதிகமாக இருக்குது என்கிற ஒரு உணர்வு அந்த மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். மற்றவர்கள் வேலை செய்வதை விட நீங்கள் தயவு செய்து 1 மணி நேரம் அது குறைந்தது 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா வேலை செய்யும். எங்களுக்கு 8 மணி நேரம் தான், அதோட வேலை முடிச்சுட்டு ஓடணும், ஓடி போய் பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணணும், சினிமாவுக்கு போகணும், இப்படி ஒரு பரபரப்புலேயே வளர்ந்துட்டு இருக்காங்க. சிலர் மட்டும்தான் அவர்களுடைய வேலைகளை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. யார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்றாங்களோ அவர்கள் அந்த மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்கும். எந்த சாதனமாக இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு வேல்யூ உண்டு. நீங்க அந்த பிள்ளைகளாக மாறணும். You should develop your career. That happens by only hard work. நீங்க எவ்வளவு தூரம் தியாகத்தோடு இன்னும் அதிகமான கடின உழைப்பை நீங்க கொடுக்குறீங்களோ, அதனால எனக்கு என்ன எக்ஸ்ட்ராவா சம்பளம் வரப்போகுது போதும் இல்லை, இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குனால வரக்கூடிய லாபம் அந்த மேனேஜ்மெண்ட் கிடைச்சா கூட உங்களுக்கு அதனால் வரக்கூடிய பிளஸிங்ஸ் அதிகமாக வரும், உங்களுடைய வளர்ச்சியும் அதிகமாக உருவாகும். அந்த கண்டிப்பாக நீங்க அந்த ஹார்ட் ஒர்க்கிங்ல பழகணும், எக்ஸ்ட்ரா ஒர்க்ல பழகணும். அதே போலதான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் ஓகே, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 4 இயர்ஸ் நல்லா கொடுத்துருக்கிறோம். அநேக கல்லூரிகளில் இல்லாத இந்த வாய்ப்பு இந்த கல்லூரியில் இருக்குது. என்னன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் லேப்னு சொல்லி, அப்ளைட் லேப்னு சொல்லி சில ஸ்பெஷலாக இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. மாணவர்களை எடுத்து அதற்கு பிறகு அவர்கள் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது மற்ற இடங்களில் உள்ள ஒரு வழக்கம். ஒருத்தர் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேர்வு செய்தால் அதுக்கு பிறகு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுப்பாங்க, இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. இந்த கல்லூரியை பொறுத்தவரை படிக்கிற பொழுதே அந்த இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. படிக்கிற பொழுதே அந்த மாணவனுக்கு தேவையான ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்லை அப்ளைட் லேப் வழியாகவும் மற்ற லேப்கள் வழியாகவும் கொடுத்துறாங்க. ஈஸி டு பிக் யுவர் லைஃப் ஆகும். மற்றவர்களை விட நீங்க வேகமாக முன்னேற முடியும். ஏன்னா உங்களுக்கு இந்த தொழில் பயிற்சி அதிகமாக கிடைச்சிருக்கு. இன்னும் அதிகமாக நீங்க கொஞ்சம் அதை பிக்கப் பண்ணணும். இப்பொழுது வேர்ல்ட் இஸ் ஒன்லி இன் யுவர் ஹேண்ட்ஸ் சொல்றாங்க. உங்களுடைய கையில தான் உங்க உதாரணம் இருக்கு. அதுதான் நீங்க படிக்கணும்னு நினைச்சா எந்த சப்ஜெக்ட்னாலும் இன்னைக்கு இந்த போன்ல யூடியூப்ல அவைலபிள். எந்த ஸ்கில் வேணும்னாலும் நீங்க கற்றுக்கிட முடியும். சில நல்ல கல்லூரிகள்ல வெளிநாடுகள்ல பாடங்கள்லாம் இப்ப சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. நான் மற்ற ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன், they don't teach the lessons anymore. They only make the students to learn by themselves. மாணவர்களே அவர்களாக கற்றுக்கிடக்கூடிய இன்றைக்கு அந்த சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதற்கான வழிமுறைகளை மட்டும்தான், வழிபடுத்துதல் மட்டும்தான் ஆசிரியர் பெருமக்கள் செய்கிறார்கள். எந்த மாணவன் இன்றைக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி வெளியே போயிருந்தாலும் சரி, இங்கே கட்டிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய செல்ஃப் லேர்னிங், உங்களுடைய முயற்சி, சுயமாக கற்றுக்கிடக்கூடிய அந்த முயற்சி உங்களை ரொம்ப உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். You will become the top in any of the industry that you are placed. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.